வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் சாண்டியாகோ காமிகான் நடந்துட்டு இருக்கு. பெருசா இது ஒரு புது அப்டேட்ஸும் கொடுக்காத சமயத்தில் நம்ம ஜேம்ஸ் கன் மட்டும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கொடுக்குறேன்டா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பீஸ் மேக்கர் சீசன் 2 அஃபிஷியல் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர்ல நம்ம பல கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும்னு நினைச்சா இன்னும் பல கேள்விகளை ஏற்றி விட்டு தாங்க போயிருக்காரு. இது டிசியூவா, டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸா, இந்த பீஸ் மேக்கர் எந்த ஊரை சார்ந்தவன் சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸை இந்த ஒரு ட்ரெய்லர் மூலியமாவே ஏற்றி விட்டுருக்காரு. ஸோ இந்த சீசன் பார்க்கறதுக்கான ஹைப் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் ஆப்வியஸா டிசியை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான சீரிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரெண்டு படத்திலுமே சூப்பர்மேன், பீஸ் மேக்கர் ரெண்டுத்திலுமே ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு பிரச்சனை தான் இப்போதைக்கு எழும்பி இருக்குன்னு சொல்லலாம். குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர், அதன் மூலியமா பேரலல் உலகத்துக்கான ஒரு ரிஃப்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். லெக்ஸ் லூத்தர் இதை கொஞ்சம் இன்மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ பீஸ் மேக்கர் கிட்ட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் டெக்னாலஜி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி டோர்ஸ் மூலியமா, மாஸ்டர் இங்கில் வரக்கூடிய அந்த டோர்ஸ் மூலியமா வேற வித்தியாசமான யூனிவர்ஸுக்கு போற மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் பீஸ் மேக்கர் இப்போதைக்கு இன்னொரு பேரலல் வேர்ல்டுக்கு போறாரு. அண்ட் ரெண்டு வேர்ல்டுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனை பீஸ் மேக்கரை அந்த வேர்ல்டு வந்து காப்பாத்தினாங்க இல்லையாங்கிறதா பேசிக் அவுட்லைனா தெரியுது இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது. ஏன் அந்த உலகத்துக்கு போனாரு? அந்த உலகம் தான் டிசி உலகமாங்கிற பல கேள்விகள் எழுப்பியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர்மேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரை பார்த்துருப்போம். ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக் ஷாட்ல மட்டும் அவர் காமிச்சிருப்பாங்க. அந்த பீஸ் மேக்கர் நம்ம ஒரு பீஸ் மேக்கர் தான். அவர் சூட்டை நீங்க நோட் பண்ணாலே போதும், லைக் அவர் செஸ்ட்ல இருக்க அந்த பிஜன் டவுனா கீழே பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பீஸ் மேக்கர் தான் இந்த பீஸ் மேக்கர். அண்ட் போன டெய்லருமே இந்த பீஸ் மேக்கர் நம்ம மேக்ஸ்வெல் லார்ட், கிரீன் லேண்டன் அண்ட் ஹாகல் கூட பேசும்போது ஷாட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த பீஸ் மேக்கரை நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த உலகம்ங்கிறது டிசியூவா? ஏன்னா அந்த சீசன் எண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் ஹீரோஸ் வந்திருப்பாங்க. எப்படா மேட்ச் பண்ண போறீங்க? அது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற அந்த சமயத்தில் இந்த பீஸ் மேக்கர் சீரிஸ்ல இன்னொரு புது உலகத்தை காமிச்சிருக்காங்க. அதுல இருக்க அந்த பீஸ் மேக்கர் செஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா புறா மேல் நோக்கி பறக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஐ மீன் லைக் அந்த உலகத்தில் இருக்க அந்த பீஸ் மேக்கர் சூப்பர் அட்வான்ஸ்டா இருக்காரு. எல்லாராலையுமே பாராட்டப்படக்கூடிய ஒரு ஹீரோவா இருக்காரு. அதுதான் இப்போதைக்கு இந்த பீஸ் மேக்கருக்கும் தேவைப்படுது. ஐ மீன் இவருக்கான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே இருந்தாலும் இவர் இப்போ ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் கோமலையா இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு, ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாரையும் போட்டு பொழக்கிறவன்டா, நீ எப்படி ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு ஓப்பனாகவே கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் பாசிபிளி எனக்கு என்னமோ இந்த பீஸ் மேக்கர் எம்லியா கிட்ட தன்னுடைய லவ்வாக கன்வின்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு எம்லியா அக்செப்ட் பண்ணாமல் போயிருக்கணும். ஏன்னா அடிபிஐ கிட்ட இந்த பக்கம் எம்லியா எனக்கும் கிறிஸுக்கும் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பீஸ் மேக்கருக்கும் ஹார்கோட்டுக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க போல. ஐ மீன் எல்லாருமே என்னை விருக்கிறாங்க, இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, நான் வித்தியாசமான ஒரு உலகத்தில் போய் ஹீரோவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்டர்டைமென்ஷனல் ட்ரிஃப்ட் டோர்ஸை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம பீஸ் மேக்கர் வேற ஒரு உலகத்துக்கு போக ட்ரை பண்ணுறாரு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா மேபி வேற ஒரு உலகத்தில் இருக்க அந்த பீஸ் மேக்கர் கிட்டேயுமே இந்த ஒரு சேம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சேம்பர் அவங்க அப்பாவுக்கு சொந்தமானது, ஒயிட் டிராகனுக்கு சொந்தமானது. அதை நம்ம பீஸ் மேக்கர் இப்போதைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதன் மூலிமா அவர் போன யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் மேக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் டெல்லியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய மேன்ஷனில் சந்தோஷமான ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வந்துட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. பீஸ் மேக்கர், ஒயிட் டிராகன் அண்ட் பீஸ் மேக்கரோட அண்ணன் கேட் ஸ்மித். போன சீசன்ல நம்ம பீஸ் மேக்கரோட அண்ணனா தெரியாதனமா பீஸ் மேக்கரை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க அப்பாவுக்கு பீஸ் மேக்கர் மேல ஒரு காண்டு இருக்க மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்காம வித்தியாசமான ஒரு டைம்லைன் இங்க உருவாகி இருக்கு. இதுல ஒயிட் டிராகன் பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காரு. ஒரிஜினலா போன சீசன்ல வந்த ஒயிட் டிராகன் ஒரு ரேசிஸ்ட்டுங்க. ஆனால் இங்கே அவர் பிளாக் மாஸ்கே போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் அவர் பிளாக் டிராகனாக இருப்பாரோ. அவருடைய ரெண்டு பசங்களையுமே சூப்பர் ஹீரோவாக மாற்றி அவங்க ஒரு செலிப்ரேட்டட் ஹீரோஸாக இருக்காங்க. அதனால தான் பீஸ் மேக்கரோட இந்த மேன்ஷன் மிக பெருசாக இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க 3 பேருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒற்றுமையாக அந்த ஜெட் பேக் யூஸ் பண்ணி பறக்கிற மாதிரியும் பக்கத்தில் ஈகிள் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஷாட்டில் நம்ம பீஸ் மேக்கர் ஹார்கோட் கூட மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் அமைச்சிருக்காங்க. மேபி 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ யாருக்கு தெரியும், கல்யாணம் கூட நடந்திருக்கலாம். அண்ட் அவர் அந்த ஒரு பீஸ் மேக்கரோட அந்த சூட் தான் போட்டிருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மக்களுமே இந்த ஷாட்டில் நம்ம பீஸ் மேக்கரை செலிப்ரேட் பண்றாங்க, வீடியோலாம் பண்ணி காமிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நான் எப்படிலாம் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கையை இந்த ஒரு பீஸ் மேக்கர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை நான் போட்டு தள்ளிட்டு இந்த உலகத்தை நான் எடுத்துக்க போறேன், இந்த உலகத்தை எனக்கு சொந்தமாக கேட்க போறேங்கிற மாதிரி இந்த பீஸ் மேக்கர் யோசிக்கிறாரு என்னமோ. அவரை ஒதுக்குன அந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு புது உலகத்துக்கு போக பீஸ் மேக்கர் ட்ரை பண்றாரு. அவரை பாசிபிளி இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா திரும்ப இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வர ட்ரை பண்ணலாம். மேபி அது ஏதாவது ஒரு அனாமலி உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். லெக்ஸ் லூத்தரும் கிட்டத்தட்ட இதே ஸ்டைல் ஆஃப் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அவரால் பேரலல் உலகத்துக்கு போக முடியாது. லெக்ஸ் லூத்தரோட அந்த டெக்னாலஜி வந்து 2 உலகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசன் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஒரு வேற உலகத்துக்கு போக ட்ரை பண்ணியிருப்பாரு. 2 உலகத்துக்கு சென்டரில் ஒரு கேப் இருக்கும்ல, அதை தான் டெக்னிக்கலாக இந்த லெக்ஸ் லூத்தர் ஆக்சஸ் பண்ணியிருப்பாரு. அதோட அட்வான்ஸ் தான் இந்த டெக்னாலஜி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அகைன் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அண்ட் டிசி யூனிவர்ஸுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா பாசிபிளி இந்த சீரிஸ் இருக்க சான்சஸ் அதிகம். எப்படி அங்க இருக்கவங்க எல்லாருமே இங்க வந்தாங்க, முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் எப்படி இங்க திரும்ப அவங்க ரோல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அதை தெளிவாகவே பாசிபிளி காமிக்கலாம். அண்ட் எதிர்காலத்தில் இந்த பக்கம் நம்ம லோபோவை பீஸ் மேக்கர் மீட் பண்ணும்போது, டேய் நீ அக்வாமேன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் சீக்வன்ஸ்
அமைக்கப்படலாம். பார்ப்போம். பிளாட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சூப்பர்மேன் கூட எப்படி லிங்க் பண்ண போகிறாங்க தெரியல. இதுக்கு நடுவில் நம்ம பீஸ் மேக்கருக்கு ஆன்டாகனிஸ்டா ரிக் ஃபிளாக் சீனியர் வர போறாரு. போன சூசைட் ஸ்குவாட் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிக் ஃபிளாக் ஜூனியரை பீஸ் மேக்கர் போட்டு தள்ளியிருப்பாரு. அந்த காண்டில் தான் பையனை போட்டு தள்ளிட்டானே அப்படிங்கிற ஒரு விருப்பலை இப்போதைக்கு நம்ம புது ஆர்கஸோட லீடரா ரிக் ஃபிளாக் பீஸ் மேக்கரை ஹண்ட் பண்ணுறாரு. பீஸ் மேக்கரை துரத்திட்டு வராரு. இந்த ரிக் ஃபிளாகை நீங்கள் ஆல்ரெடி இந்த சூப்பர்மேன் படத்தில் பார்த்துருக்கலாம். அல்ல பென்டகனோட ஜென்ரலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கஸோட புது லீடருங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதைங்கிறது அப்படியே கிரேச்ச கேமரஸ்ல தான் கண்டினியூ ஆகுது. கிரேச்ச கேமரஸ்ல கிளே ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரிக் ஃபிளாக் முதுகு உடச்சு படுக்க போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி சரியானாருன்னு இது வரைக்கும் தெரியல. பட் அகெயின் இது வந்து டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் ரிக் ஃபிளாக்ங்கிற மாதிரியும் சொல்லப்படலாம். ஏன்னா டிசியூக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ஃபிளாக் ஜென்ரலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பென்டகன் கூட கனெக்ட் ஆகி பிளானட் வாட்சுமே தான் கண்ட்ரோலில் வச்சிருக்க மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆர்கஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கஸ் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் அமாண்டா வாலர் கிட்ட தான் இருக்கும். பட் போன சீசனில் அமாண்டா வாலர் எக்ஸ்போஸ் ஆன அப்புறம் இப்போதைக்கு நம்ம ரிக் ஃபிளாக் ஆர்கஸை யூஸ் பண்ணி பீஸ் மேக்கரை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இது டேரக்டாகவே டிசியூ சூப்பர்மேனோட கொஞ்சம் முரண்பாடாக அமைஞ்சிருக்க மாதிரி தான் தோணுது. பட் சூப்பர்மேன் படத்தில் ரிக் ஃபிளாக் சீனியருக்கான அந்த சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சீரிஸில் அவருடைய அந்த போர்ஷன் இன்னும் பெட்டராக எழுதப்பட்டிருக்க அந்த சமயத்தில் பார்க்கலாம் அவருடைய கதை எது உனக்கு இப்போ புது கிரேச்ச கேமரஸ்க்கான லிங்க் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லையானு. நடுவில் ரிக் ஃபிளாக் எப்படி பீஸ் மேக்கரை பிடிச்சி 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டையை போயிருக்குன்னு நம்புறேன். ஆர்கஸ் டீம் கிட்ட இருந்தே பாசிபிளி இந்த பீஸ் மேக்கர் எஸ்கேப் ஆகி என்னொரு உலகத்துக்கும் போக ட்ரை பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த கேபின் இந்த உச்ச காமிச்சிருக்காங்க. இதுக்குள்ள தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி டெக்னாலஜி யூஸ் பண்ணி சாதா டோரை குவாண்டம் சேம்பரா மாற்றி அதன் மூலியமா அங்கிருந்து வேற ஒரு உலகத்துக்கும் பாசிபிளி பீஸ் மேக்கர் போயிருக்கணும்னு தோணுது. நிறைய வித்தியாசமான உலகங்களை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஐ மீன் ட்ரெயிலர்ல இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குவாண்டம் சேம்பருக்குள்ளேயே ஏகப்பட்ட டோர்ஸ் இருக்க மாதிரியும் அதுல ஒரு டோர் ஏதோ ஒரு வித்தியாசமான நரக மாதிரியான ஒரு லொகேஷனை காமிக்கிற மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்கல்ஸோட கைகள் இருக்க மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குச்சிகள்ல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான அந்த ஆர்மர்ஸ் அண்ட் கேப்ஸ் எல்லாம் மாட்டியிருக்க மாதிரி தெரியுது. பார்க்க லைட்டா நரகம் போல தான் இருக்கு. ஸ்கல்ஸுக்கு கைகள் வச்சிருக்கதான் நம்ம பெருசாக எங்கேயுமே பார்த்தது கிடையாது. மேபி இது ஏன் நம்ம பிரேனேக்கான ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா பிரேனேக்கோட ஷிப்லையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கல் அந்த ரோபோட்டிக் கைகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பாசிபிளி இது ஒரு பிரைமல் வெர்ஷன் இல்லைனா ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் பிரேனியாக்கோட அந்த லுக்காக இருக்கலாம். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருப்பாங்க. இப்படி ஒரு வேரியண்ட்டை இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. பட் இது ஒரு புதுசாக இந்த யூனிவர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டதா இருக்க சான்சஸ் அதிகம். மேபி லைக் ஒரு பிரைமல் பிரேனியாக் ஒய் நாட். அண்ட் கீழே அந்த குச்சிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோஸாக இருக்க சான்சஸ் அதிகம். இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கிரேச்ச கேமராஸ்லையுமே பார்த்துருப்போம். சூப்பர்மேன், வண்டர் உமன், பேட்மேன் சொல்லி எல்லாருமே கிரூசிஃபை பண்ணப்பட்டிருப்பாங்க. அதை லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்க தான் செய்து சொல்ல முடியாது. அந்த உலகமே இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம். ஜேம்ஸ் கன்னை பொறுத்த வரைக்கும் இந்த காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் சாப்டர் 1க்கு குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதை வச்சு தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் டிசியூ டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் ரெண்டுத்துமே ஏதோ ஒரு வகையில் மர்ஜ் பண்ணவும் ட்ரை பண்ணலாம். சொல்ல முடியாது, பார்ப்போம். காட்டுக்கு நடுவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ இந்த காடு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் நம்ம மைக்கேல் ரூக்கரா பார்க்க போறோம் தோணுது. அவர் என்ன ரோல் ப்ளே பண்றான்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யல. பட் அவர் இந்த லுக்கை பார்க்கும்போது ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் லுக்ல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அப்பாச்சின்னு சொல்றாங்க. பட் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா மைக்கேல் ரூக்கர் அந்த இந்தியன் லுக்ல இருந்தாலும் அவர் அப்படியே ஒரு மாடர்ன் லுக்ல மாத்தி ஜான் அக்கனமஸ்கில ஒரு டீமுக்குள்ளேயே வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டில் என்ன ரோல்னு சொல்லி இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்காங்க. அண்ட் அந்த டீம்ல புதுசா நம்ம ஜூடா மாஸ்டரையும் உள்ள சேர்க்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. டேய் இவன்டா, நீ எங்க தர வந்த? போன சீசன்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இப்போ திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கும் நம்ம பீஸ் மேக்கருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை சீக்வன்ஸுமே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவன் பார்க்கதாக தமத்துடா இருப்பான், ஆனால் சமயம் சண்டை போடுவான். காட்டுக்குள்ள தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சமயத்தில் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் மல்டிவர்சஸ்ல இந்த பக்கம் நம்ம பீஸ் மேக்கரை துரத்திட்டு போறது இல்லைனா அவரை காப்பாற்றுறது தான் மெயின் பிளாட் ஆஃப் ஸ்டோரியா இருக்கணும்னு தோணுது. நடுவில் ரிக் ஃபிளாக் கூட நம்ம இப்போ உடனே இன்டர்டைமென்ஷனல் ரிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. ஸோ சூப்பர்மேன் படத்தில் எப்படி அந்த ரிஃப்ட் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி இந்த சீசன்லையுமே ரிஃப்ட் வச்சு ஒரு பிரச்சனை நடக்கலாம். பட் அது ரெப்பிட்டேட்டிவா ஃபீல் ஆகாம இருந்துச்சுன்னா ஓகே. சில இடங்களில் பீஸ் மேக்கர் போற அந்த யூனிவர்ஸ், ஐ மீன் பீஸ் மேக்கர் சக்சஸ்ஃபுல்லா இருக்க அந்த யூனிவர்ஸை சூப்பர்மேனோட யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி டீஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. முக்கியமாக இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா பீஸ் மேக்கர் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்க அந்த பில்ட் போர்ட்ல மைட்டி கிராப் ஜாய்ஸ்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். பங்க் ராக். சூப்பர்மேனுக்கு பங்க் ராக்னா ரொம்ப பிடிக்கும்ல. அந்த வகையில் சூப்பர்மேன் அந்த ரூம்லயுமே நீங்க பாருங்க மைட்டி கிராப் ஜாய்ஸ்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த ரெண்டு யூனிவர்ஸும் இன்டர்லிங்க் ஆகிறது போல தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இந்த டைம்லைன் கன்ஃபார்ம் ஆகாத அந்த சமயத்தில் அது சூப்பர்மேனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதையை கூட அமையலாங்க. அதாவது ரிஃப்ளெக்ட் பென்டகன் அண்ட் ஜென்ரலாக மாறதுக்கு முன்னாடி எப்படி அவர் அந்த பீஸ் மேக்கரை ஹண்ட் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கதையாக இது அமையலாம். ஏன்னா டிசியூ சூப்பர்மேன்லேயுமே நம்ம ஒரு பீஸ் மேக்கரை தான் காமிச்சிருக்க அந்த காரணத்தினால இந்த ஒரு பீஸ் மேக்கரை டேக் டவுன் பண்ணி நம்ம பீஸ் மேக்கர் அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி கதை போச்சுன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பீஸ் மேக்கர் வர்சஸ் பீஸ் மேக்கருங்கிற ஃபைட்டை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. குவாண்டம் அன்ஃபோல்டிங் சாம்பர்லேயே அந்த ஃபைட் நடக்கிற மாதிரியும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் இது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க சாக தான் போகிறாங்க. எந்த பீஸ் மேக்கர் சாக போகிறாங்கன்னு
போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாகவே ட்ரெய்லர் சூப்பர் ஃபன் அண்ட் எங்கேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக சீசனும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஜேம்ஸ் கன்னுமே சில முக்கியமான எபிசோட்ஸை பற்றி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசியோட கதை எதனுக்கு போக போகுதுங்கிறத முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் வர மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எத்தனை பேர் இந்த சீரிஸ்க்காக காத்துட்ருக்கீங்க? உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா? உங்கள் தாஸ் உங்களோட வீசா மறக்க வைக்கல காம்பெண்ட் அந்த லைக் தேடி விடுங்க. உங்களை தன்னால் ஒரு ஆசமனோட நிலைமை பெற்ற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.